ஸ்ராவண உபகர்மா ஆவணி அவிட்டம். அதனுடைய 8வது பாகம், 8வது பகுதி வேதாரம்பம். அதுதான் நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். 7வது பகுதி நாம் சொல்லலை, அது வேதாரம்பம். அதற்கு முன்பு உரிய ஹோமம். காண்டரிஷி தெய்வங்களுக்கு தர்ப்பணம் பண்ணினோம் இல்லையா, அந்த தெய்வங்களுக்கு ஹோமம் பண்ணணும். அந்த ஹோம பிரயோகம் ரொம்ப விஸ்தாரமானதாக இருக்குது. அக்னிமுகம் என்கிற ஒரு பகுதி, அப்புறம் பிரதானமான ஹோம மந்திரங்கள், அதன் பிறகு உத்தராங்கம் என்று சொல்லக்கூடிய ஜெயாதி ஹோமம் முதலியவைகள் இருக்குது. இவைகளை சுலபமாக நாம் பார்த்து செய்யக்கூடிய அளவில் இல்லை, அந்த அளவுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. மேலும் பொதுவாக மிகவும் விஸ்தாரமாக ஸ்ரத்தையாக செய்பவர்கள் ஹோமபூர்வமாக செய்கிறார்கள். பிரதம சிராவணம் என்று சொல்லக்கூடிய தலை ஆவணி ஆவிட்டம், பூனல் போட்ட முதல் வருஷம், அது அவசியம் ஹோமத்தோடு தான் பண்ணணும். மற்றபடி மத்தியமமாக செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஹோம பிரயோகம் செய்வது இல்லை. ஏன்னா ரொம்ப விஸ்தாரமானதாக இருக்குது, நிறைய நுட்பங்கள் நிறைந்ததாக இருக்குது. அதை தனியாக ஒரு வகுப்பு எடுத்து அதை தெரிஞ்சுட்டு பண்ணால் தான் அதை பண்ண முடியுமே தவிர ஒரு முறை பார்த்து செய்யும்படியான அளவில் அது சுலபமாக இல்லை. அப்படிங்கிறதுனால நாம் அந்த ஹோம பிரயோகத்தை நாம் எடுத்துக்கல. அதனால் உபாகர்மாவுடைய 7வது பகுதி இங்கு பதிவு பண்ணப்படலை, ரெக்கார்ட் பண்ணப்படலை. 8வது பகுதியான வேதாரம்பம் மட்டும்தான் இப்பொழுது நாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். அதை தான் நாம் இப்பொழுது சொல்ல போகிறோம். வேத மந்திரங்கள் ஸ்வரமும் அக்ஷரமும் கவனித்து சரியாக சொல்ல வேண்டியவைகள். மற்ற மந்திரங்கள் எல்லாம் சூக்தங்களோ ஸ்தோத்திரங்களோ அந்தளவுக்கு மிகவும் கவனமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பக்தி முக்கியமாக இருந்தால் போதும், ஸ்ரத்த முக்கியமாக இருந்தால் போதும். ஆனால் வேத மந்திரங்களுக்கு பக்தியும் வேணும், ஸ்ரத்தையும் வேணும். அந்த மந்திரங்களை அக்ஷர சுத்தியாக ஸ்வரசுத்தியாக சொல்லவும் வேணும். இப்படி தான் நமக்கு மகரிஷிகள் வழிகாட்டி இருக்கா. அதனால் இந்த மந்திரங்களை கொஞ்சம் கவனித்து சொல்லணும். பவித்திரத்தை காதில் வச்சுட்டு முதல்ல ஆசனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹா, ஓம் ஓம் ஓம். பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணம், ஓம் 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 பூ, ஓம் 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 மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோப கர்மாங்கம் வேதாரம்பம் கரிஷ்யே. ஜலத்தொட்டு கையெழுமிக்கணும். அபவுபஸ்பிருஸ்ய, கையை கூப்பிட்டு மந்திரம் ஜபிக்கணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இஷேத்வாஹ ஊர்ஜேத்வாஹ வாயவஸ்த உபாயவஸ்த தேவோவஹ சவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஆப்யாயத்வம் அக்னியாஹ தேவபாகம் ஊர்ஜஸ்வதீஹ பயஸ்வதீஹ பிரஜாவதீஹ அனமீவாஹ அயக்ஷ்மாஹ மாவஹ ஸ்தேனஹ ஈஷத மாகசகும்சஹ ருத்ரஸ்ய ஹேதிஹ பரிவஹ விருணக்து த்ருவாஹ அஸ்மின் கோபதௌ ஸ்யாத் பஹ்வீஹ யஜமானஸ்ய பசூன் பாஹி. ஓம் ஓம் பிரம்மசந்தத்தம் தன்மே ஜின்வதம் க்ஷத்ரம் சந்தத்தம் தன்மே ஜின்வதம் ஊர்ஜம்
सन्धत्तं तां मे जिन्वतं रयिं सन्धत्तं तां मे जिन्वतं पुष्टिं सन्धत्तं तां मे जिन्वतं प्रजां सन्धत्तं तां मे जिन्वतं पशून् सन्धत्तं तां मे जिन्वतं ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिः यजत्राः स्थिरैः अङ्गैः तुष्टुवागुंसः तनूभिः व्यसेम देवहितं यदायुः स्वस्ति नः इन्द्रः वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः तार्क्ष्यः अरिष्टनेमिः स्वस्ति नः बृहस्पतिः दधातु ॐ संज्ञानं विज्ञानं प्रज्ञानं जानत् अभिजानत् संकल्पमानं प्रकल्पमानं उपकल्पमानं उपक्लुप्तं क्लुप्तं श्रेयः वसीयः आयत् सम्भूतं भूतं चित्रः केतुः प्रभानाभान् संभान् ज्योतिष्मान् तेजस्वान् आतपन्ने तपन्ने अभितपन्ने रोचनः रोचमानः शोभनः शोभमानः कल्याणः दर्शाः दृष्टा दर्शता विश्वरूपा सुदर्शना आप्यायमाना प्यायमाना आप्यायाः सूनृतेराः आपूर्यमाना पूर्यमाना पूरयन्ती पूर्णा पौर्णमासी ॐ प्रसुग्मन्ताः धियसानस्य सक्षणी वरेभिः वरान् अभि सुप्रसीदत अस्माकं इन्द्रः उभयं जुजोषति यत् सौम्यस्य अन्धसः बुबोधति अनृक्षराः ऋजवः सन्तु पन्थाः येभिः सखायः यन्तिनः वरेयं समर्यमा संभगोणः निनीयात् सञ्चाहस्पत्यं सुयमम् अस्तु देवाः ॐ अथातः दर्शपूर्णमासौ व्याख्यास्यामः प्रातः अग्निहोत्रं हुत्वा अन्यम् आहवनीयं प्रणीय अग्नेः अन्वातधाति नगतश्रियः अन्यमग्निं प्रणयति ॐ अथ कर्माणि आचारात् यानि गृह्यन्ते ॐ अथातः सामयाचारिकान्
धर्मान् व्याख्यास्यामः। ॐ अथ शिक्षां प्रवक्ष्यामि पाणिनीयं मतं यथा। ॐ पञ्च संवत्सरमयं युगाध्यक्षं प्रजापतिं। ॐ मयरस तजभन लघुसंहितं भ्रमति वाङ्मयं जगति यस्य। ॐ गौः गुमा जुमा क्ष्माक्षा क्षमा क्षोणी क्षितिः अवनिः। ॐ ऐ उन् ऋलृक् ये वोङ् ऐ औच हयवरट् लन् ञमगणनम जभन्य घडधस् जबगढधस् खफ छठ थ च टतौ कपय्य सषसर् हल् इति माहेश्वराणि सूत्राणि वृद्धिरादैच अदेङ्गुणः। ॐ अथातः छन्दसां विवृतिं व्याख्यास्यामः। ॐ गीर्णश्रेयः धेनवश्रीः रुद्रस्तु नम्यः भगो हि याज्या धन्येयं नारी धनवान् पुत्रः। ॐ अथवर्ण समाम्नायः। ॐ अथातः धर्मजिज्ञासा। ॐ अथातः ब्रह्मजिज्ञासा। ॐ अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमम्। ॐ अग्नहायाहि वीतये गृणानः हव्यतातये निहोतासत्सि बर्हिषि। ॐ शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु वीतये संयोः अभिश्रवन्तु नः। हरिः ॐ नमो ब्रह्मणे नमोऽस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि। हरिः ஓம். இதனோட உபாகர்மா பிரயோகம் என்கிற ஆவணி ஆவிட்டம் சம்ஸ்காரம் முடிஞ்சுடுத்து. நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஒரு சம்ஸ்காரத்திற்கும் கடைசியில் தட்சிணாதானம் என்கிற ஒரு அங்கம் உண்டு. இந்த தட்சிணாதானம் அப்படிங்கிறது நமக்கு ஒருத்தர் மந்திரம் சொல்லி கொடுத்தா அவருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பாவத்தில் சாஸ்திரங்களில் இல்லை. ஒருத்தர் ஒரு வேலை செய்தான்னா அவளுக்கு ஒரு கூலி கொடுக்குறோம் இல்லையா, அது போல் இல்லை. பின்ன தட்சிணாதானம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நாம் சொன்ன எல்லா விதமான மந்திரங்களும் சரியான பலனை கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது ஸ்வரங்கள் தவறாக சொல்லியிருக்கலாம், அல்லது அக்ஷரங்கள் தவறாக சொல்லியிருக்கலாம், அல்லது நாம் உபயோகப்படுத்தின பொருள்கள் சுத்தம் இல்லாததாக இருந்திருக்கலாம். நல்ல சுத்தமான மடியான தீர்த்தம் இல்லாததாக இருந்திருக்கலாம், அல்லது அக்ஷதை எள்ளு முதலிய பொருள்கள், தர்பை முதலிய பொருள்கள், அல்லது நாம் இருக்கக்கூடிய பூமி சுத்தியான பூமியாக, நாம் இருக்கக்கூடிய கிரகம் சுத்தமான கிரகமாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ
இப்போ இவைகளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் விலகவும், நாம் சொன்ன மந்திரங்கள் நல்ல குணத்தை கொடுப்பதற்கும், நம்மளுடைய பூமி முதலிய தேச சுத்திக்காகவும், நாம் உபயோகப்படுத்தின தீர்த்தம் முதலிய திரவிய சுத்திக்காகவும், அதில் ஏற்பட்ட தோஷங்கள் விலகுவதற்காகவும் தட்சிணாதானம் பிரதானமாக சொல்லப்படுறது. அந்த மந்திரத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்லி அதற்குன்னு ஏதாவது ஒரு தொகையை எடுத்து ஏதாவது ஒரு தர்மங்களில் நம்ம உபயோகப்படுத்தணும். ஒரு வாத்தியார் கொடுக்கணும், தர்மங்களில் உபயோகப்படுத்தணும். நாம் வேத பாடசாலை நடத்தின்னு வரோம். இந்தியாவில் சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் வேத பாடசாலை நடத்தின்னு வரோம். அது தவிர இன்னும் சில ஸ்தாபனங்களை நடத்தின்னு வரோம். ஸ்ராத்தாதி சம்ஸ்காரங்கள் செய்வதற்கும் அபரக்கிரியைகள் செய்வதற்கும் சில ஸ்தாபனங்களை நடத்தின்னு இருக்கோம். நீங்கள் இதுக்குன்னு ஒதுக்கக்கூடிய தொகையை நாம் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரஸ்ட்டு பேரில் நீங்கள் போட்டேல் அப்படின்னு சொன்னோம்னா, அது வேத பாடசாலையினுடைய செலவுக்கோ அல்லது இந்த ஸ்தாபனங்களில் வந்து கிரியைகளை செய்யக்கூடிய சாமானியமான ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு, வசதியே இல்லாமல் அபரக்கிரியைகள் செய்பவர்களுக்கு இலவசமாக செய்து வைக்கிறோம். அது மாதிரியான தர்மங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த திரவியம் உபயோகப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். அக்கௌண்ட் விவரங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. www.sriom.org அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் நம்ம ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட் விவரங்கள் இருக்குது. ஆர்வம் இருப்பவர்கள், ஸ்ரத்தை இருப்பவர்கள் அதை உபயோகப்படுத்தி உங்களுடைய அந்த தொகையை நல்காரியங்களுக்கு உபயோகப்படும்படியாக செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரத்தை சொல்கிறேன். ஹிரண்ய கர்ப்ப வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு அதில் தட்சிணையை வச்சுட்டு ஒரு உதிரணி ஜலத்தை போட்டு மந்திரம் சொல்லணும். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித ஸ்ராவண உபாகர்ம சாத்குண்யார்த்தம் யதாசக்தி ஹிரண்யம் சதக்ஷிணாகம் அனுஷ்டித பிரம்மயஜ்ஞ மகாசங்கல்ப யஜ்ஞோபவீததாரண காண்டரிஷிதர்ப்பண வேதாரம்பாதி சம்ஸ்கார மந்திர சாத்குண்யார்த்தம் யதாசக்தி ஹிரண்யம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் பிராமணேபியः ஸ்ரீவைஷ்ணவேபியः ஆச்சாரியேபியः சம்பிரததே நமம. அந்த வெத்தலைப்பாக்கில் விட்ட ஜலத்தை பூமியில் விழும்படியாக கீழே சரிச்சு விடணும். ஓம் தத்சது. வெத்தலைப்பாக்கை கீழே வச்சுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு ஹாரத்தி எடுக்க சொல்லணும். நம்மளுடைய வீட்டிலேயே பண்ணினோம்னா ஹாரத்தி எடுக்கணும். ஒருவேளை நம்மளுடைய நண்பர் வீடுகள்லையோ வேறு இடங்கள்லையோ போய் பண்ணினோம்னு சொன்னால் நாம் வீட்டுக்கு உள்ளே வரும்போது வாசல்லையே ஹாரத்தி எடுக்க சொல்லணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் வணங்கி அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஓம் சதமானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரியः ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜः நக்ஷத்ராணாகும் சதபிடக்வசிஷ்டः தௌ தேவேபியः கிருணுதோ தீர்க்கமாயுः. இந்த ஸ்ராவண சம்ஸ்காரத்தை ஸ்ரத்தையோடு அனுஷ்டானம் பண்ணின எல்லா பக்தர்களுக்கும், ஆஸ்திகர்களுக்கும், வேத புருஷனும் வேத மாதாவும் காண்ட ரிஷிகளும் பரிபூர்ணமான அனுகிரகம் செய்து சகலவிதமான க்ஷேமங்களும் அவர்கள் நிறைந்து இருக்கும், வாழ்நாள் முழுவதும் நிறைந்து இருக்கும்படியான அனுகிரகத்தை தெய்வங்கள் செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணின்னு முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம் ராஜாவாத்தியா.